பொண்ணுங்களை விட மோசமா இருக்க நீ. ட்ரம் பாருங்களேன். அட ரெண்டுத்தையும் ஒண்ணா பாருங்களேன், எது வித்தியாசமே தெரியாது. இங்க பாரு, ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடி. இவ்வளவு கேவலமா மட்டும் அது ஆடிட்டு இருக்காது, ஆனா பார்த்தாலே தெரியும். இது என்ன கட்ட? நாட்டுக்கட்ட? சாவுக்கு பந்தல் வைப்பாங்கல்ல, அந்த பந்தல்ல சுத்தி 4 கட்டை. பட் இங்க பாரு, நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதோ இல்லையோ, ஆடியன்ஸ் வெயில் பொழக்குதுடா, ஆனா எங்க வந்து எனக்கு உள்ள விட மாட்டேன்ல. டேய், எவ்வளவு நேரம்டா? பொண்ணுங்களை விட மோசமா இருக்க நீ. நீங்க கிளம்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்றத மறந்துட்டீங்களா? சோ வெயில் அடிக்குது, தயவு செஞ்சு வரியா? வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட் போட்டு வர கஷ்டம் எனக்கு தான் தெரியும். முடி கலையாதீங்க, செய்ய வேணாமா? போதும் ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாலே இங்க வெயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். உள்ள போலாமா? வெயில கருவாடு மாதிரி காய விட்டுட்டு. யாரு? நானு. நீனா? உனக்கு என்ன, நீ அழகா மேக்கப் போட்டு ஜாலியா உட்காந்துட்ட. எங்க நிலைமை யோசிச்சு பாரு, வெறும் பான்ஸ் பவுடர் அடிச்சுக்கிட்டு பப்பரப்பான்னு உட்காந்துட்டு இருக்கோம். என்னது ஸ்கின் கேர் எல்லாம் நல்லாவே பண்ணுவான். பான்ஸ் பவுடர் அடிச்சிட்டு வராம இந்த மூஞ்சி பார்த்தா பான்ஸ் பவுடர் அடிச்சிட்டு வர மாதிரியே இல்ல சன்ஸ்கிரீன் காமன் தான் அது, ஓகேவா? மாய்ஸ்சரைசர் கிரிக்கெட் விளையாட போகும்போது அதெல்லாம் பண்ணிட்டு தான் போவோம் நாங்க. கிரிக்கெட் விளையாட போகும்போது நீங்க பண்ணுங்க. இப்போ சும்மா இங்க தான வந்திருக்கோம், இதுக்குள்ள எதுக்கு பண்ணீங்க? டேஸ்ட் ஆன ஆக கூடாதுன்னு தான். அதானே படி வேக்குதா? இந்த இடம் 40 இயர்ஸா இருக்காமா. அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. இது இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு கிரீக் ஆம்பியன்ஸ், அதுவும் அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ டச்ல கொடுத்துருக்காங்க. சோ இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் நான் வந்து சங்கர் படத்துல பாத்துருக்கேன். ஐ படத்துல ஒரு பாட்டுல வரும் இந்த மாதிரி. படி இந்த வாயன் இங்க பாரு, நம்ம ஊர்ல இந்த களிமண்ல எல்லாம் பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. என்ன இது? களிமண்ணா இது? களிமண் இல்லையா? போனா என்ன? ட்ரம் பாருங்களேன். நம்ம வீட்ல எல்லாம் ப்ளூ கலர் ட்ரம் பாத்துருக்கோம். அட ரெண்டுத்தையும் ஒண்ணா பாருங்களேன், எது வித்தியாசமே தெரியாது. பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? ஓகே, என்ன பண்ற? நான் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அவன் போட்டோ எடுக்கலடா, வீடியோ எடுக்கிறான்டா. வெண்ண நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிப்பேன். போட்டோலே விளங்காது. என்ன இல்ல, இந்த மாதிரி பிளேட் நம்ம வீட்ல இருந்தா நல்லா இருக்கும்ல? அது எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? அங்க பிளேட் இல்லன்னா வந்து எடுத்துட்டு போவாங்க. அது அந்த கிரீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்களாம் ஐயோ ஹோட்டல்ல. தெரியவே தெரியாம தானே உட்காந்து ஹோட்டல் திங்கலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். பிளேட்ல எப்படி வச்சு தின்னுவியா? அப்படி இல்ல, நான் சும்மா டிசைனா இருக்கேன்னு பாத்துட்டு இருந்தேன். உடனே நான் ஒண்ணு சொன்னா அதுக்கு அப்படியே சொல்லுவேன். நீ பாக்காத வரைக்கும் அது டிசைன், நீ பார்த்தா விளங்காது. வா இப்படி போலாம். இங்க பாருங்களேன், இங்க வந்து ஆக்சுவலா எல்லாமே ஒரு லுக்கா இருக்கு. ஒரு பழைய ஆம்பியன்ஸ் காமிக்குது. மாட்டுக்கு மனுஷன் மூஞ்சி வச்சு கும்பலா வச்சு. ஆமா, இதோ ஒரு மாடு, அதுல மனுஷன் மூஞ்சி, ஒரு ஏஞ்சல் பறக்குறாங்க. அந்த ஏஞ்சல் தான் மாடு மேய்க்கிறாங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. உண்மையாவே மாடு அழகா, அந்த ஏஞ்சல் தான் நானும் சொல்றேன். மாடு மேய்க்கிறாங்கன்னு சொல்றேன். உண்மையாவே மாடு மேய்க்கிற மாதிரி தான் இருக்குது. இங்க பாரு, ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடி இருக்கு. இவ்வளவு கேவலமா மட்டும் அது ஆடிட்டு இருக்காது, ஆனா பார்த்தாலே தெரியும். இந்த பொண்ணு பண்ண அந்த சிம்பிள் முதல்ல அவனை ஜூம்ல காட்ட சொல்லு, காட்டிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணு. அப்படியே போ எடுப்பான். உண்மையாலுமே இவ்வளவு கேவலமா அந்த இது இல்ல, அது வேணா நான் ஒத்துக்கிறேன். குபேர பொம்மை. எங்க குபேர பொம்மை? நீ பண்ணது குபேர பொம்மை மாதிரி இருந்துச்சா? நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. பாருங்களேன், இங்க கொண்டு வாயா. இதுதான் ஆக்சுவலா அவங்க சொன்னது. அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி ராக்கி படத்துல வர பில்டிங் மாதிரி இருந்துச்சு இந்த பில்டிங், ஓகேவா? அதாவது ஷூட் ஹவுஸ், குடோன்லாம் அந்த மாதிரி எரிஞ்சு குடோனு அந்த மாதிரி இருந்ததை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இங்க வேற கீழே இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நான் எதையாச்சும் ஒண்ணு எடுத்தேன்னா அது நாசமா போயிடும். வெளியே பானை 200 ரூபா சொல்லுவான், இங்க உடச்சுனா 2000 ரூபா சொல்லுவான். அதுவும் கரெக்டான விஷயமா தான் தோணுது. நம்ம வந்தோமா, பொட்டாட்டம் நடந்தோமா, இருக்கிற தெரியாம போகும். ஏய், நீ அப்படியே இருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாம தான் இருப்ப. பாடி ஷேமிங் நல்லது இல்ல கமல் சார். பாடி ஷேமிங் பண்ணதே இல்லையே. நீ இப்ப பண்ணது பாடி ஷேமிங் தான் இல்லையே. பண்ணி பாரு, ரீவைண்ட் பண்ணி பாரு. ஏய், நீ அப்படியே இருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாம தான் இருப்ப. நீ இருந்தாலுமே தெரியாத மாதிரி தான் இருப்பேன்னு கேரக்டர் செஷன்ல கூட சொல்லி இருக்கலாம். மாத்திட்டா சார். சாரி, நான் எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறேன் சார். நான் குள்ளமா இருக்கேன், நான் குள்ளமா இருக்கறனால நான் இருந்தாலுமே தெரியாம சொல்ல வரேன். ஓனா பாடி ஷேமிங் பண்ணிக்கிறாங்க அவளையே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. லுக்கா இருக்குல்ல, அந்த பக்கம் போய் வீடியோ மட்டும் எடு அப்படின்னு நான் ஸ்பீச் எடுத்துக்கிறேன். அப்படி அழகா இருக்கணும். தள்ளுடா. அது என்ன கட்ட தெரியுமா? இவளுக்கு இவளே பேம்பு ஸ்டிக்னு சொல்லிக்கிறா. இது வேற. இது என்ன கட்ட? நாட்டுக்கட்ட? சாவுக்கு பந்தல் வைப்பாங்கல்ல, பந்தல்ல சுத்தி 4 கட்டை. நம்ம
இது பாரு அழகா இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த இடத்துலயாடா? ஆ. ஓகே ஓகே. இந்த பீச் இடத்துல சைடுல வீடு வாங்கினா நம்ம எப்ப நினைச்சாலும் பீச் போலாம். நல்லா ஜாலியா இருக்கும்ல. டாடி மம்மி எல்லாரையும் கூட்டு வந்து அந்த ஏய், வீட்டுல எனக்கு 100 ரூபாய் பெட்ரோல் மட்டும் போடுறான். நான் டெய்லியும் கூட்டிட்டு வரேன் பீச்சுக்கு. இதுக்கு எதுக்குடா இங்க வீடு எல்லாம் 100 ரூபாய் பெட்ரோல் நான் போட்டு கொடுக்கணுமாமா? வெக்கமா இல்ல? கோடி ரூபா கொடுத்து இங்க வந்து வீட்டை கட்ட வருது உனக்கு மைண்ட் செட்டு. ஆனா 100 ரூபாய் பெட்ரோலுக்கு கொடுக்க வர மாட்டேங்குது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வெயில் பொழக்குதுடா. ஆனா எங்க வந்து எனக்கு உள்ள விட மாட்டேன்ல. மயிறு கதருவா மயிறு பீப் கட்டு போடணுமா என்ன? இடிச்சிட்டு போறான். நெட்ட மாதிரி வளர்ந்தா பத்தாது. நீ தான் இப்ப பாடி தடிமாடு அடிச்சாலே வலிக்குது எனக்கு. இந்த பீச்ல போய் அந்த தண்ணியில காலெல்லாம் இப்படி நினைச்சு சில் பண்ணணும் அப்படின்றது உனக்கு எப்படி தோணுது? இன்னொரு 10 மீட்டர் அந்த சைடுல உன்னை விட்டுட்டு வரணும்னு தான் தோணுது. நீச்சல் தெரியாது தானே? நீச்சல் தெரியாது, உனக்கும் தெரியாது தானே? ஐயோ, நானாச்சும் பரவாயில்ல, உப்பு உப்புன்னு ஊதியாச்சும் பண்றேன். என் ஹைட்டுக்கு பாரு, இது முட்டாது. முட்டாதா? உன் ஹைட்டுக்கும் முட்டாதா எட்டாதா? எட்டாது. பட் இங்க பாரு, நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதோ இல்லையோ ஆடியன்ஸ் புரிய வேணாம். என்ன பல்பு எல்லாமே குட்டி குட்டியா? ஏய், நைட் ஆனா அது வந்து ஒரு எஃபெக்ட், ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக போட்டு வைக்கிறேன். ஆக்சுவலி நைட் வந்து நல்லா இருக்கும்ல. நைட் வந்திருக்கணும். ஆனா நம்ம பகல்ல வந்துட்டோமே. நமக்கு சோறு தானே முக்கியம். நைட்டு சோறு போட மாட்டாங்க, வெளியே தொத்து விட போறாங்க. இல்ல பட் நைட் வந்து எப்பவுமே லைட் ஃபுட் தான் சாப்பிடணும் தூங்குறதுக்கு முன்னாடி. நான் வித் பட்டர் சிக்கன். நான் வந்து நார்மல் தானே நானுங்கிறது. ஓகே ஓகே. அறிவில்ல உனக்கு? ஓகே ஓகே. பிரியாணி நார்மல் தானே. சொல்ல கொஞ்சம் முழுசா கேளு. சொல்லி தொலைய. என்னைய உங்க கூட செத்துட்ட. நம்ம வந்து எப்ப பாரு சோறு 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 சோறுக்காகவே பிறந்தவங்க. சோ நம்ம என்ன பண்ணணும், மத்தியான டைம் வந்து என்னென்ன சாப்பிட முடியுமோ அள்ளி சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் மத்தியம் வருது, புரியுதா? இப்ப தருவாங்க, போயிட்டு வாயில ரொப்பிக்கும். எனக்கு பசிக்குது, உனக்கு பசிக்குதா? அதுக்கு தானே வந்திருக்கேன். உனக்கு பசிக்குதாடா? அவனும் அதுக்கு தானே வந்திருக்கான். அவன் அப்படியேதான் வச்சு அவன் உட்காந்துட்டான். அவன் எந்திரிக்க மாட்டான் போல. மேங்கோ ஸ்பைசின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போது தெரியல. லெட்ஸ் ட்ரை இட். அதுலடா மேங்கோ ஸ்பைசி. ஒன்னு ஸ்பைசினா ஸ்பைசியா இருக்கணும், இல்ல ஸ்வீட்டா ஸ்வீட்டா இருக்கணும். அது கெட்டது நல்லது, நல்லது கெட்டது. அப்படியே கூடி அதுக்கு தான் அது. மூக்குல எல்லாம் தட்டு. ட்ரை பண்ணி பாரு. ஜாலியா இருக்கும். ட்ரை பண்ணு. இல்ல வர. ட்ரை பண்ணு சும்மா ஜாலியா. பத்தி விளையாடாத. சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். மூக்குல எல்லாம் கச்சா மேங்கோ போய் கச்சா மேங்கோ சாக்லேட் உள்ள கடிக்கும் போது எப்படி இருக்கும்? சேம் அதே மாதிரி இருக்கு. அப்ப கச்சா மேங்கோல சோடா ஊத்துவாங்களா சாக்லேட் மேக் பண்ண? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். வியூ செமையா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பீச் வியூல அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பீச்லயே உட்காந்துனாலும் நல்லா தான் இருக்கும். ஐயோ சாமி, வேற இது எது நல்லது சொன்னாலுமே அது எதாவது சொல்லதான் வரும். சொல்றவன் சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் திங்க போறேன். இங்க பாரு, இங்க இருந்து பார்த்து அவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு ஏக்கத்தோட சாப்பிடுறதுக்கு ஸ்ட்ரைட்டா பீச்லயே உட்காந்து சாப்பிடலாம். நிறைய போறாங்க. நீ போடா, அந்த நடு கடல்ல கப்பல் போது பாத்தியா? அந்த கப்பலை தாண்டி போய் அதுக்குள்ள போய் கப்பல்ல உட்காந்து மீனை வறுத்து தின்னுவேன் நான். ஆனா என்ன, இது ஒரு தடவை கூட கப்பல் போனது போனது இல்லையா? போட்ல கூட இவனை விட நான் பெட்டர். சென்னையிலேயே இருக்கேன், ஆனா இவன் போனது இல்ல. சென்னையில இருந்தா போட்டுக்கு என்னங்க சம்பந்தம்? எல்லாரும் நீங்க கேரளால இருக்கீங்க, போட்ல போவீங்க அடிக்கடி. நான் இங்கதான் வந்து போயிருக்கேன், கேரளால எல்லாம் போனதில்ல. இது என்ன ஆக்சுவலா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நானே இப்ப சாப்பிட்டு தான் டிசைட் பண்ணுவேன் என்னன்னு. பன்னீர் ரோல். வெரி நைஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஃபுட்டி கேர்ள் கிடையாது, ஆனா நான் ஃபுட்டி கேர்ள் தான், புரியுதா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. வளராத பைத்தியமே. இங்க நிறைய ஸ்பூன்ஸ், ஃபார்க், கத்தி இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. பட் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் சொல்ல? என்னதான் நம்ம வந்து டேபிள்ல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். புட்டு பத்திரம் புட்டு பாதிச்சுன்னா அப்படிதான் இருக்கும். நம்ம என்னதான் நார்த் இந்தியன் ஃபுட் கிடைச்சாலும் கையில சாப்பிடுற ஒரு ஹாப்பினஸ் ஸ்பூன்ல சாப்பிடும்போது கிடைக்காது. எப்படி பிறக்கிறப்ப கையில சாப்பிட்டே என்ன? இது நான் ஸ்பூன்ல தான் எடுக்க வேண்டியதா இருக்கு, கையில எடுத்தா வராது. சாரி, இப்பதான் நீ கையில பத்தி பேசிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு ஸ்பூன்ல எடுப்பேன்னு கேட்பேன். எனக்கு உன்னை பத்தி தெரியும். எதுக்கு இப்படி அழகா எடுத்தோமா போட்டோமா? நீ என்னதான் பேண்ட் சட்டை போட்டு சென்டா அடிச்சாலும் நம்ம ஊர் வாசனை உன்னை விடவே விடாது.
ஏய் ஸ்கூல்ல சாப்பிடுறா நூடுல்ஸ் எப்படி சாப்பிடுனா? ஏங்க நான் எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன பழக்கம் இருக்கோ அதை நான் எங்க இருந்தாலும் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன். இது பாரு ப்ளூ கலர்ல குடிக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இல்ல? பச்சை தண்ணிங்க ஏமாத்திட்டு தெரியுது. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு வெறும் ஐஸ் வாட்டர், அது கிள்ளி. பட் ஃபைனலா டெசர்ட் வந்துருச்சு. இது எனக்கு மட்டும்தான். உனக்கு வேணா வேற ஆர்டர் பண்ணிக்கோ. நீ ஆர்டர் பண்ணிக்கோ. பாத்தீங்களா எனக்கு ஒரு பீஸ் கூட தராம அவனே தின்னுக்கிட்டு இருக்கான். ஏய் நீ கொடுத்த ஒரு பீஸ் வச்சு தானே நானே இப்ப தின்னுட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், அதுக்கப்புறமா அவன் எடுத்தான். கேமரா வந்து நான் அவனுக்கு கேளேன். அவனும் சாப்பிடவே இல்லை பாவம். நீ மட்டும்தான் தனியா சாப்பிட்டு தின்னுக்கிட்டு இருக்க. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? கிளம்புங்கடா, நான் தான் தின்ன என்னடா தர முடியாதா போங்கடா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எல்கேஜி பையனை விட ரொம்ப மோசம் இவன். எல்கேஜி பையனை கூட எங்க அம்மா ஷேரிங்னா என்னன்னு கத்து கொடுத்துருக்காங்க. ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. யார் எல்கேஜி பசங்கிட்டயா? என்ன பச்சிக்கிட்டு இருக்க? எதுக்கு தலை எனக்கு படக்காத? நான் ரெடி vlog எடுத்துட்டு இருக்கேன். சுத்தி சுத்தி vlog எடுக்கவா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? படி அவ்வளவுதான் இன்னைக்கு vlog. பிசாசு பிசாசு மாதிரி வந்து தள்ளுற. நான் பிசாசா இருக்கிறனாலதான் எவ்வளவு கியூட்டா இருக்கேன். ஓகேவா? சோ இன்னைக்கு பீச் டெரஸ்ல வந்து செம்மையா என்ஜாய் பண்ணோம். அண்ட் உங்களுக்கு இங்க வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னா எங்க கேமராமேனையே காண்டாக்ட் பண்ணுங்க. அவனே சாகாவரா நீ சொல்றதுக்கு? என்ன இப்ப நான் கேட்டேன் எனக்கு ப்ரொமோஷன். ஓகே சில் 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 சில். இன்னைக்கு டே சூப்பரா போச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம மிஸ்டர் அண்ட் மிஸ் பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இன்னொரு சேனல் வரப்போகுது, என்னங்கிறத எங்களுக்கே தெரியாது. இப்படி தாங்க க்ளோசிங் ஸ்கிரிப்டையும் நிம்மதியா உருப்படியா போடு. அவன் இன்னும் முடிக்க மாட்டான். முடிக்கிற ஐடியாலே இல்ல.